வணக்கம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம், இந்த டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த டாப்பிக்கோட டைப் 5 சம்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இதோட நெக்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த டாப்பிக்கில் மொத்தம் 5 டைப் பார்த்துருக்கோம். அந்த 5 டைப்புமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு அப்டேட் வந்து என்னன்னா, நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு டெலிகிராமில் வந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி குவிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். இது போக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால, ஸோ அதனோட பிடிஎஃப் எல்லாமே வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த டைப் என்னன்னு பார்ப்போம். இந்த டைப் பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ என்னன்னா ஒரு ரெண்டு நம்பரோ இல்லை 3 நம்பரோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 நம்பரும் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 நம்பரோட கூட்டுத்தொகையோ அல்லது பெருக்கல் பலனோ அல்லது சராசரியோ அல்லது வித்தியாசமோ, ஸோ இது 4த்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இது 4த்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் இருக்கிறதுலே வந்து பெரிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா சின்ன நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 3 நம்பரில் இந்த மாதிரி XYZல இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி தனித்தனியாக வந்து கொஷின் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டைப் ஃபுல்லாகவே இருக்கும்போது, நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சம் வந்து சொல்கிறேன். இப்போ எக்ஸு ஒய்ன்னு சொல்லி ஒரு 2 நம்பர் இருக்குது. ஸோ இது என்ன விகிதத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 2:3 அப்படின்ற விகிதத்தில் இருக்கான். ஸோ இப்போ என்னன்னா, இந்த 2 நம்பரையும் வந்து கூட்டினா வந்து 50 கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த 2 நம்பரில் வந்து எது வந்து மிகப்பெரிய எண்ணுன்னு வந்து கேட்குறாங்க, ஓகேவா? இப்போ எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, ஆனால் அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு வந்து தெரியும், ஓகேவா? இப்போ இது வந்து நான் 2:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. இப்போ நான் இது வந்து நம்பர்ஸாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 2xஆக எழுதிக்கலாம், 3xஆக எழுதிக்கலாம். இது ஏன் நான் 2xஆ இது வந்து கொடுக்குறேன்னா, இந்த ரேஷியோக்கு காமனாக வந்து ஒரு நம்பர் இருக்க போகுது. ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நான் வந்து அதுக்கு எக்ஸ்ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2x:3x அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதை வந்து கூட்டினா 50 வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது நம்பர்ஸாக மாறிடுச்சுல. ஸோ இதை வந்து 2x + 3x இதை கூட்டினா 50 வருமா? ஸோ இப்போ வந்து 5x = 50 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸா. ஸோ x = 10 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு x வந்து 10ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 10 வந்து 20, 3 × 10 வந்து 30. ஸோ அப்போ 20, 30 அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதை கூட்டினா 50 வருதா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த டைப் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற டைப்பில் இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம, ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன். நம்ம இதை வந்து காமனாக வந்து எக்ஸ்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா? இது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு 3 நம்பர் இருக்கு, PQR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் இருக்கு. அந்த 3 எண்ணோட கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க 85 அப்படின்னு சொல்லி அதோட கூடுதல் கொடுத்துட்டு, இப்போ அதோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, ஆனால் அது என்ன விகிதத்தில் இருக்குன்னா 3:6:8 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதில் ஆரோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது ஆரின் மதிப்பை கண்டறியவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு 3 நம்பர் இருக்கு, PQR அப்படின்னு சொல்லி 3 நம்பர் இருக்கு. இதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 6, 8, ஓகேவா? இப்போ வந்து இது ரேஷியோவாக இருக்குது. இதை நான் நம்பர்ஸாக மாற்றினா எக்ஸ் வந்து காமனாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இதில் எக்ஸு, இதில் எக்ஸு, இதில் எக்ஸு. ஸோ இப்போ இது வந்து நம்பர்ஸாக மாறிடுச்சு, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 3 நம்பரையும் கூட்டினா 85ன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 நம்பரையும் கூட்டுறேன். 3x + 6x + 8x இதை கூட்டினா எனக்கு 85 வருதா? ஓகே. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் 17xன்னு கிடைக்கும். 17x = 85. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வருமா? ஸோ x = 5 அப்படின்னு வந்து கிடைக்கும், ஓகேவா? நமக்கு இப்போ x வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 × 5 வந்து என்னென்னா 15, 6 × 5 வந்து 30, 8 × 5 வந்து என்னென்னா 40, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 15, 30, 40. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பாருங்களேன் 5 டேபிள்ஸில் வந்து கேன்சல் ஆகும். 5 3s வந்து 15, 5 6s வந்து 30, 5 8s வந்து 40. ஸோ நம்மளுக்கு அந்த பழைய ரேஷியோ வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு, ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆரின் மதிப்பை கண்டறிவும் சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ வந்து 14 கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இப்போ இந்த சமுக்கு வந்து நம்ம இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஜஸ்ட் இந்த கொஸ்டினை பார்த்தவொடனே வந்து பேப்பர் பென் எதுவுமே இல்லாமல் இந்த சம்மை வந்து பார்த்தவொடனே வந்து சால்வ் பண்ணலாம், ஓகேவா? இப்போ சொல்கிற மெத்தட் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து எல்லா சமுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சமுக்கு தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க.
இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3 எண் கொடுத்துருக்காங்க. அந்த 3 எண்ணோட கூடுதல் வந்து 85ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 3 எண்ணோட ரேஷியோ விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க 3:6:8. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஆரோட மதிப்பு தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்னன்னா அந்த ஆரோட நம்பரோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனால் அது என்ன விகிதத்தில் இருக்குன்னா 8 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. அதாவது என்னன்னா 8x அப்படின்றதுல எனக்கு ஃபைனலாக என்ன தேவைன்னா நான் 8 கூட ஏதோ ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். அப்படி தானே? ஸோ நான் 8 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். அதுதான் வந்து என்னோட ஆன்சர். நான் டேரெக்டாக ஆப்ஷனை பார்க்குறேன். எனக்கு 8ஓட மல்டிப்புளாக வந்து எது இருக்குதோ, அதாவது 8ஓட பெருக்கலாக வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து எனக்கான ஆன்சராக இருக்க போகுது. ஸோ நான் 8ஓட பெருக்கல்லாம் எதுன்னு சொல்லி வந்து பார்க்குறேன். இந்த 30 பாருங்கள், இது 8ஓட பெருக்கல் கிடையாது. ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 35மே வந்து 8ஓட பெருக்கல் இல்லை. ஸோ இந்த 40 வந்து இருக்குது, இது 8ஓட பெருக்கலாக இருக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே 45 இது வந்து 8ஓட பெருக்கல் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 40ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ வந்து நான் இப்போ எந்த கொஷினுமே சால்வ் பண்ணல. டேரெக்டாக கொஷின் பார்த்தேன், எனக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதோட ரேஷியோ பார்த்தேன், அதோட மல்டிபிள் ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணேன். எனக்கு 40ன்றது ஒன்று தான் இருக்குது. இதுவே இப்போ பாருங்கள், இங்கே 30க்கு பதிலாக இங்கே 32 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுவுமே வந்து 8ஓட மல்டிபிள். அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சால்வ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். நான் இப்போ சொன்னது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து நான் சொன்னேன். ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பரோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. 2:3:5 வந்து கொடுத்துருக்காங்க. வர்க்கங்களின் கூட்டுத்தொகை வந்து 1368 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த எண்களின் கூட்டுத்தொகை வந்து கேட்குறாங்க. அந்த 3 நம்பர் இருக்குல்ல, அந்த 3 நம்பர் வந்து கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ என்னென்னா எனக்கு ஒரு 3 நம்பர் இருக்குது. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸு, ஒய், இசட்னு சொல்லி ஒரு 3 நம்பர் இருக்குது. இப்போ அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:3:5 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஷியோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்பராக மாற்றிடுறேன். அப்போ 2x, 3x, 5x. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது இந்த 3 நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 1368 வரும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ 2x ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 4x² வரும், ப்ளஸ் 3x ஸ்கொயர் பண்ணால் 9x² வரும், ப்ளஸ் 5x ஸ்கொயர் பண்ணால் 25x² வரும். ஸோ இதோட வேல்யூ தான் வந்து 1368 வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 38x² வரும், ஈக்குவல் டு 1368. இதை 38 வச்சு கேன்சல் பண்ணால் 36 டைம்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 36ன்னு வரும். ஸோ இது ரூட் எடுத்தால் x இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 6 வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 2 × 6 வந்து 12, 3 × 6 வந்து 18, 5 × 6 வந்து 30. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த 3 எண்ணோட கூடுதல் தான் வந்து கேட்குறாங்க. எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 3 எண்ணையும் வந்து கூட்டினா 12 + 18 வந்து 30, 30 + 30 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 60 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 60 இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ட்ரிக்கு சொன்னோம்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா இந்த சம்முக்கு அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஒரு 3 நம்பரு, அதோட ரேஷியோ வந்து 2:3:5 இருக்குன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு இந்த டேட்டாலாம் வந்து தேவையே இல்லை. இந்த வர்க்கங்களின் கூடுதல் இந்த டேட்டாலாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை வந்து கூட்டினா என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து என்னன்னு தெரியாது, ஆனால் அதோட ரேஷியோ என்ன விகிதத்தில் அந்த நம்பர்ஸ் இருக்குன்னு வந்து தெரியும். என்ன இருக்குன்னா 2, 3, 5 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்பர்ஸாக மாற்றினா 2x, 3x, 5x அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கூட்டினா எவ்வளோ வரும்னா 10x அப்படின்னு வரும். ஸோ எனக்கு ஃபைனலாக ஆன்சர் என்னென்னா 10ஓட ஒரு நம்பரை நான் வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அதுதானே. ஸோ இப்போ ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்ஷனில் 10ஓட மல்டிபிளாக எது இருக்கோ அது ஆன்சர். இந்த 35 அப்படின்றது இது வந்து ஒரு 5ஓட மல்டிபிள். ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 45ன்றதும் 5ஓட மல்டிபிள். ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 60 அப்படின்றது ஒரு 10ஓட மல்டிபிள். ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 5ஓட மல்டிபிள். ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து 10ஓட மல்டிபிளாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து 100% வந்து ஆன்சராக இருக்க முடியும். 100% வந்து 60 தான் வந்து ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 60. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோலாம் சால்வே பண்ணல. ஜஸ்ட் கொஷினை பார்த்தேன், என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் டேரெக்டாக ஆப்ஷன் வந்து ஆன்சர் போட்டு போய் நின்ட்டேன். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு மெயின் வந்து என்னென்னா இந்த மெத்தட் தான். இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு வந்து எப்படின்னு வந்து கிளியராக தெரியணும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், ஒரு 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பரோட பெருக்கல் பலன் வந்து கொடுத்துருக்காங்க. 10,290 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரும் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:5:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் எதுன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு ட்ரிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவோம். நான் சம்மே சால்வ் பண்ணாமல் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஆன்சர் போட முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா
அந்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் எதுன்னு வந்து கேட்குறாங்க. அந்த 3 எண் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அதோட ரேஷியோ என்னன்னு தெரியும். அதில் வந்து 3:5:2 வந்து கொடுத்துருவாங்க. இதில் மிகப்பெரிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 தான். ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சரில் வந்து 5யோட ஒரு மல்டிபிள் தான் வந்து ஆன்சராக இருக்கணும். 5யோட ஏதாவது ஒரு நம்பரை வந்து பெருக்குனா அதுதான் வந்து எனக்கான ஆன்சராக வந்து இருக்கணும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து ஆப்ஷனை செக் பண்ணுறேன். இப்போ இங்கே 75 பார்த்தீங்கன்னா இது வந்து 5யோட ஒரு மல்டிபிள். 60 பார்த்தீங்கன்னா இது ஒரு 5யோட ஒரு மல்டிபிள். 21 வந்து 5யோட மல்டிபிள் இல்லை, ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பே இல்லை. 35 பார்த்தீங்கன்னா இது 5யோட மல்டிபிள், ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு 3 ஆப்ஷன் வந்து 5யோட மல்டிபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ட்ரிக் வந்து இங்கே வந்து வேலை செய்யாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நார்மலாக இந்த மெத்தடை வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 எண்களோட பெருக்கல் பலன் வந்து கொடுத்துருக்காங்க 10,290. ஸோ எனக்கு வந்து அந்த 3 எண் வந்து என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸு ஒய் இசட்னு சொல்லி அந்த 3 எண்ணை எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 5, 2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸாக மாற்றினா 3x, 5x, 2x. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3 எண்ணையும் வந்து பெருக்குனா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா வந்து 10,290 வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3x × 5x × 2x இதை பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 10,290 வந்து கிடைக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது பெருக்குனா என்ன வரும்னா 3x இருக்குது. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் x³ அப்படின்னு வந்து கிடைக்கும். 3 × 5 வந்து 15, 15 × 2 வந்து 30. ஸோ 30 வந்து கிடைக்குது. = 10,290. ஸோ இந்த 0க்கு இந்த 0 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 3 வச்சு அடித்தா என்ன வரும்னா இது 3 × 4 3 343 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபைனலாக x³ = 343 அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. இந்த 343 அப்படின்றது என்னன்னா இது வந்து 7³ வேல்யூ. 7³ வேல்யூ வந்து 343. ஸோ அப்போ இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தால் x = 7 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 7 வந்து கிடச்சிருச்சு. ஸோ 3 × 7 வந்து 21, 5 × 7 வந்து 35, 2 × 7 வந்து 14. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ அந்த 3 எண் வந்து என்னன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதில் வந்து மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. இந்த 3த்துலேயே வந்து மிகப்பெரிய எண் வந்து 35 தான். 35 தான் வந்து மிகப்பெரிய எண். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷனுமே வந்து 35 இருந்துச்சு. ஆனால் இதில் ஒன்று தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ட்ரிக் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதை வந்து கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 19:11 அப்படின்ற விகிதத்தில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 நம்பரோட வித்தியாசம் வந்து எவ்வளோனா 40 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த நம்பரோட கூடுதல் வந்து என்னன்னு வந்து கேட்குறாங்க. அந்த 2 நம்பரும் கூட்டினா என்ன வருமோ அதுதான் வந்து இங்கே ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 நம்பர் இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியாது. எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போது இதோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 19:11 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் நம்பர்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போ எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னா 19x 11x அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்னன்னா இந்த 2 நம்பரோட வித்தியாசம் வந்து 40 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை வந்து 2 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம். எனக்கு வந்து இதோட ரேஷியோவில் வந்து வித்தியாசம் எவ்வளோனா வந்து 8x தான் வந்து வித்தியாசம். ஸோ அப்போ என்னென்னா இந்த 8x தான் வந்து 40ன்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இதை வச்சு கேன்சல் பண்ணால் எனக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ நான் வந்து இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ எனக்கு 19 × 5 வந்து என்ன கிடைக்கும்னா எனக்கு வந்து 95 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 11 × 5 வந்து என்ன கிடைக்குன்னா 55 வந்து கிடைக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கடைசியாக வந்து அந்த 2 நம்பரோட கூடுதல் வந்து கேட்குறாங்க. இப்போ 95, 55 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 150 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரி, ஓகே. இந்த கொஸ்டினை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ என்னென்னா நமக்கு வந்து 2 நம்பரோட வித்தியாசம் வந்து 40ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணால் இந்த ரேஷியோக்கான வித்தியாசம் என்னென்னு பார்க்குறேன். 19க்கும் 11க்குமான வித்தியாசம் வந்து 8. ஓகேவா? அப்போ இந்த 8 தான் வந்து 40. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 2 நம்பரோட கூடுதல் வந்து கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த 2 ரேஷியோவையும் கூட்டினா எனக்கான ஆன்சர் வந்து என்னென்னு தெரிய போகுது. 19, 11 கூட்டினா எனக்கு என்ன வரப்போகுதுன்னா 30. ஸோ எனக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 30ஓட ஒரு மடங்காக தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்படி தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 30 வந்து என்னென்னு வந்து பார்த்துட்றேன். ஸோ இதை வச்சு அடித்தா 5 டைம்ஸ் வருமா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 180 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படியுமே வந்து நம்ம இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 மெத்தட்மே வந்து ஈஸி தான். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 நம்பரோட கூடுதல் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரோட வித்தியாசம் வந்து 15ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த 2 நம்பரோட விகிதம் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஒரு 2 நம்பர் இருக்குது. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 நம்பரையும் வந்து கூட்டினா எனக்கு வந்து 25 கிடைக்குதான். ஓகேவா? இப்போ அதே மாதிரி 2 நம்பருக்கான வித்தியாசம் வந்து என்ன கிடைக்குதுன்னா 15ன்னு வந்து கிடைக்குதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ சால்வ் பண்ணால் இது சைன் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே வந்து இது மைனஸ், இங்கே வந்து இது ப்ளஸ்ஸு, இங்கே வந்து இது மைனஸு.
ஸோ இந்த டேர்ம் வந்து அப்படியே கேன்சல் ஆயிருமா, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ அப்படியே கேன்சல் ஆயிரும். இதை வந்து கூட்டினா 2y இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 15 வந்து என்னென்னா 10ன்னு வந்து கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸா, ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து இதில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது அந்த சைடு போனால் 25 மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு எக்ஸ் இஸ் டு ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்னா 20 இஸ் டு 5ன்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை, ஸோ இப்போ இதை வந்து இந்த ரெடியூஸ்டு ஃபார்ம், அதாவது எளிய வடிவத்தில் எழுதுனா இதை வந்து கேன்சல் பண்ணாமல் இது 5 4s are 20, இது 5 1s are. ஸோ அப்போ எனக்கு ஃபைனலாக 4:1 அப்படின்னு சொல்லி வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுற மெத்தடு. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு மெத்தடும் இருக்குது, என்னென்னா ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஓகேவா. ஸோ இது என்னென்னா இப்போ வந்து 2 நம்பரோட கூடுதல் வந்து 25ன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா. அதோட வித்தியாசம் வந்து 15ன்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள், இது வந்து ஆன்சராக இருக்கா இல்லைன்னு வந்து பார்ப்போம். 2க்கும் 3க்குமான வித்தியாசம் வந்து எனக்கு வந்து 1 தான். ஸோ அதோட வித்தியாசம் வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1 தான் வந்து 15 அப்படின்னா எனக்கு என்னென்னா 2 நம்பரோட கூடுதல், அப்போ 2 + 3 வந்து 5. 5 வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 75ன்னு வருது. ஆனால் எனக்கு எவ்வளோ தேவைன்னா 25 தான் தேவை. ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் பாருங்கள், 4:1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வித்தியாசம் வந்து என்னென்னா 3. ஸோ இந்த 3 அப்படின்றது தான் வந்து இந்த 15. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 5 வந்து கேட்குறாங்க. ஸோ 5 என்னென்னு பார்த்த ஆன்சர். இதை வச்சு இது அடித்தா 5 டைம்ஸ் வருமா, 5 × 5 வந்து 25. ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்து கூட்டினா எனக்கு 25 வரணும். ஸோ வந்து 25ன்றது எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் பி 4:1. ஸோ நீங்கள் இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு 2மே வந்து வராது. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 3 நம்பர் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பரோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க 13:17:22 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த 3 நம்பரையும் கூட்டினா 364 வந்து வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது அந்த எக்ஸ் ஒய் அப்படின்ற நம்பரோட வித்தியாசமும் ஒய் இசட் அப்படின்ற நம்பரோட வித்தியாசத்துக்கான விகிதம் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா. இதையுமே வந்து நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு 3 நம்பர் இருக்குது, எக்ஸு ஒய் இசட்னு ஒரு 3 நம்பர் இருக்குது. இதோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13, 17, 22. ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து நம்பர்ஸாக மாற்றினா 13x, 17x, 22x. ஓகேவா. 3 நம்பர் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த 3 நம்பரையும் வந்து கூட்டினா 364 வரும்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 நம்பரும் கூட்டுமா, 13x ப்ளஸ் 17x ப்ளஸ் 22x. ஸோ இதை கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா 364 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னென்னா 52xன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 364. ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வருமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 7 வந்து நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 13 × 7 வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னா 91 அப்படின்னு கிடைக்கும். 17 × 7 வந்து என்னென்னா 119 வந்து கிடைக்கும். 22 × 7 வந்து என்னங்கன்னா 154 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து 3 வந்து எண் வந்து என்னன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்குமான வித்தியாசம் வந்து என்னென்னு பார்க்க சொல்கிறாங்க. எக்ஸுக்கும் ஒய்க்குமான வித்தியாசம் வந்து என்னென்னா 28ன்னு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒய்க்கும் இசட்டுக்குமான வித்தியாசம் வந்து பார்க்க சொல்கிறாங்க. இதுக்கு வித்தியாசம் பார்த்தா 35 வந்து கிடைக்குது. ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 வித்தியாசத்துக்கான ரேஷியோ வந்து என்னென்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து 7 டேபிள்ஸ் வந்து கேன்சல் ஆகுமா. 7 4s are 25, 7 5s are வந்து 35. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 4:5ன்னு சொல்லிட்டு அதோட எளிய வடிவம் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 4:5 தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதான் வந்து 4:5 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக போடக்கூடியது. நம்ம இவ்வளோ பெருசுலாம் வந்து போடணுன்னு வந்து அவசியமே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸு ஒய் இசட்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய் இசட்கான ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13, 17, 22. அவங்க ஃபைனலாக என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோவே தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ வந்து என்னென்னா 17ல் 13 போயிடுச்சுன்னா என்னென்னா எனக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி இசட்க்கும் ஒய்க்குமான ரேஷியோ கேட்குறாங்க. 22ல் 17 போச்சுன்னா எனக்கு வந்து 5ன்னு கிடைக்கும். ஸோ இங்கேயே வந்து எனக்கு 4:5 வந்து ரேஷியோ வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து ஆன்சர் என்னன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சம்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க இந்த மாடல். ஓகேவா. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக இருக்க 2023 கேட்ட டிஎன்பிசி கொஷின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிட்டா நமக்கு இன்னும் கூட வந்து இப்படி தான் கொஷின் கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து வந்துடும். ஓகேவா. ஸோ சம்ஸ் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, 3:5 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா 144 வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் வந்து லார்ஜர் நம்பர் பெரிய எண் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா, நான் முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான் டிஎன்பிசிலுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு நம்பரோட கூடுதல் வந்து 144 சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது, எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3:5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம நம்பர்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ வந்து 3x 5xன்னு வரும். அப்போ 3x + 5x இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்குதா, 144 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 8x = 144. ஓகேவா, அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா, இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் இது வந்து 1 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் 18 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 18 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நான் இப்போ போய் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 18 வந்து என்னென்னா 54ன்னு கிடைக்கும். 5 × 18 என்னன்னா 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 90யும் 54யும் நான் கூட்டுறேன். இது ஒரு 4, இது ஒரு 14. ஸோ எனக்கு 144 வந்துருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. பெரிய எண் வந்து 90 தான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 90. ஓகேவா, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொஸ்டின் பார்த்தோன்னே டேரெக்டாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ என்னன்னா, ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:5. அந்த ரெண்டு என்னோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த கூடுதல் இந்த டேட்டாலாம் தேவையே இல்லை. நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னா, டேரெக்டாக பெரிய நம்பர் என்னன்னு தேவை. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோலே பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ 5ஓட மல்டிபிள் வந்து என்னன்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 48ன்றது 5ஓட பெருக்கல் இல்லை. ஸோ 54ன்றது 5ஓட பெருக்கல் இல்லை. 72ன்றது 5ஓட பெருக்கல் இல்லை. ஸோ இது மூணுமே வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு நம்பர் தான் வந்து 5ஓட பெருக்கலாக இருக்குது, 90. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நான் எதுவுமே சால்வே பண்ணல, டைரெக்டாக கொஸ்டின் பார்த்தேன், ஆன்சர் போட்டேன். ஓகேவா, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 3 நம்பர் இருக்குது. அந்த 3 எண்ணோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. 4:5:6 வந்து கொடுத்துட்டு அதனோட சராசரி ஆவரேஜ் வந்து 25 வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதோட பெரிய எண் எதுன்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஓகே, இந்த மெத்தடை வந்து நான் நார்மலாக சால்வ் பண்ண போகிறதில்ல. அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா, எனக்கு வந்து அந்த 3 நம்பர் என்னன்னு தெரியாது. ஆனால் அதோட ரேஷியோ வந்து 4:5:6 வந்து சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பெரிய நம்பர் என்னன்னு வந்து கேட்குறாங்க. இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 6 தான். அப்போ எனக்கு 6ஓட மல்டிபிள் தான் வந்து ஆன்சராக இருக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ 6ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருமா. ஸோ நான் ஆப்ஷனை பார்க்குறேன். 6ஓட மல்டிபிள் எது இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். 45ன்றது 6ஓட மல்டிபிள் இல்லை. இந்த 40ன்றது 6ஓட மல்டிபிள் இல்லை. இந்த 35ன்றது 6ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ இது மூணுமே வந்து ஆப்ஷனாக இருக்க சான்ஸே இல்லை. எனக்கு இருக்க ஒரே ஆன்சர் வந்து 30 தான். ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து 6ஓட மல்டிபிள். 6 × 5 வந்து என்னென்னா 30 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இந்த சம்மை வந்து நான் சால்வே பண்ணல, ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டு போயினேன்ட்டேன். ஓகேவா, சரி, ஓகே. இந்த கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் எதுனா எக்ஸ் ஒய் இசட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4, 5, 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரேஷியோ வந்து நான் நம்பர்ஸாக மாற்றுறேன். 4x 5x 6xன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, இப்போ நமக்கு சராசரியோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். சராசரி = சம்மு. அதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதோட கூடுதல் டிவைட் பை எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த உறுப்புகளின் கூடுதல் வந்து பார்க்கலாம். 4x + 5x + 6x. ஸோ இது மொத்த கூடுதல் வந்து 15x அப்படின்னு வந்து கிடைக்கும். எத்தனை எண் இருக்குன்னா 3 எண் வந்து இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ் வந்து அதாவது சராசரி எவ்வளோனா 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா 15x = 25 × 3 வந்து 75 கிடைக்கும். ஸோ இதை வச்சு கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். ஸோ x = 5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் வந்து 5னா அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × 5 வந்து 20, 5 × 5 வந்து 25, 6 × 5 வந்து 30. ஸோ அப்போ எனக்கு 3 எண் வந்து கிடச்சிருச்சு. 20, 25, 30 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய எண் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இது 3த்தில் பெரிய எண் வந்து 30 தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 30ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ட்ரிக் யூஸ் பண்ணி போட்டாலும் இவ்வளோ தான், சால்வ் பண்ணி போட்டாலும் இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிஎன்பிசிக்கு வந்து நிறையவே டைம் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணியே போடலாம், ரிஸ்க் எடுக்காமல். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4ன்னு சொல்லிட்டு. அந்த 2 நம்பரோட பெருக்கல் பலன் வந்து 432ன்னு கொடுத்துட்டு அதில் பெரிய நம்பர் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். 3:4ன்னு வந்து கொடுத்துருவாங்க. இது ரெண்டுத்தில் வந்து பெரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். 4x தான். ஓகேவா, 4ஓட மல்டிபிள் தான் வந்து ஆன்சராக இருக்கணும். இந்த 15 பார்த்தீங்கன்னா 4ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 24 பார்த்தீங்கன்னா 4ஓட மல்டிபிள். ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 20 பார்த்தினாலும் 4ஓட ஒரு பெருக்கல் தான். ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 30 பார்த்தோன்னா 4ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷன் வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் 2 ஆப்ஷன் வந்து 4ஓட மல்டிபிளாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நார்மலாக வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன், எல்லா சம்க்கும் இந்த ட்ரிக் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா,
இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதோட ரேஷியோ வந்து என்னென்னா 3:4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்பராக மாற்றினா 3x 4xன்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலனாக வந்து 432 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3xையும் 4xையும் வந்து நீங்கள் பெருக்குனா 432 வரும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 12x² கிடைக்கும் = 432. ஸோ இதை வச்சு இதை அடித்தா 36 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ x² = 36. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் எக்ஸோட வேல்யூ வந்து 6ன்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிருச்சு. ஸோ வந்து நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 6 வந்து 18, 4 × 6 வந்து 24. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து 18, 24 அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பர் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்குறாங்கன்னா மிகப்பெரிய எண் வந்து எதுன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண் வந்து இது ரெண்டுத்தில் 24 தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 24. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான கொஷின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்ன ரேஷியோலாம் 3:4ன்னு டிவைட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அந்த ரெண்டு எண்ணோட வர்க்கங்களின் கூடுதல் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? ஒரு நம்பர் இருக்குது என்னென்னா அது வந்து 42. இதை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னா 3 பங்கு 4 பங்காக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ 42ல் 3 பங்கு எவ்வளோ 4 பங்கு எவ்வளோன்னு வந்து நமக்கு தெரியணும். ஸோ இந்த 3 + 4 வந்து மொத்தம் 7 பங்கா. இப்போ இந்த 7 பங்கு தான் வந்து 42. இந்த 7 பங்கு தான் வந்து இந்த 42. எனக்கு என்ன தேவைன்னா ஒரு பங்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு பங்கு என்னென்னு பார்க்கலாம். இதை வச்சு அடித்தா 6 டைம்ஸ் வருமா? அப்போ எனக்கு ஒரு பங்குன்றது 6. அப்போ ஒரு பங்கு 6னா 3 பங்குன்றது என்னென்னா 3 × 6 வந்து 18. ஓகேவா? அதேமாதிரி 4 × 6 வந்து 24. அப்போ எனக்கு அந்த ரெண்டு நம்பர் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 18, இன்னொன்று வந்து 24. ஸோ நான் அந்த ரெண்டு நம்பர் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் வர ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ என்னென்னா 18ஐயும் ஸ்கொயர் பண்ணி 24ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் வர ஆன்சர் தான் வந்து நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ 18 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னென்னா 324. 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னென்னா 576. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 0 பேலன்ஸ் 1, இங்கே 0 பேலன்ஸ் 1, 4 5 வந்து 9. ஸோ 900 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 900 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ 18 ஸ்கொயர் + 24 ஸ்கொயர் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 900 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னென்னா இது வரைக்கும் ரேஷியோவில் நம்ம மொத்தமாக 6 டைப் பார்த்துருக்கோம் இதோட சேர்த்து. ஓகேவா? இந்த 6 டைப்புமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போடுற கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் போடுறோம். உங்களுக்கே புரியல அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்றது வந்து தயவுசெய்து வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அது நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் திட்டி கூட கமெண்ட்ஸில் போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் என்னன்றது எனக்கு வந்து தெளிவாக சொல்லுங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோ. இந்த டைப் புரியலைன்னா இன்னொரு வாட்டி வந்து நல்லா இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.